கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். I want to tell you 3 words related to resurrection. முதல் வார்த்தை இங்கே ஏறி வா. First one is come up. இரண்டாவது வார்த்தை இங்கே ஏறி வாருங்கள். Second one is in plural, come up. மூன்றாவது வார்த்தை என் ஜனமே இங்கே ஏறி வாருங்கள். And thirdly, my people, come me up here. இது மூன்றும் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. All these 3 are the words related to resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது இங்கே ஏறி வா என்று யாருக்கு சொல்லப்பட்டது? First of all, to whom was it said, come up? யோவான் அப்போஸ்தலனுக்கு சொல்லப்பட்டது. To John the apostle. அந்த வார்த்தை கூட உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. Even that is a word related to resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவானுக்கு 2 இடங்களிலே அவிதமாய் சொல்லப்பட்டது இங்கே ஏறி வா. In 2 different places it was said to John like that. ஒரு இடத்துல இங்கே ஏறி வா என்று சொல்லப்பட்டது, ஒரு இடத்துல இங்கே வா என்று சொல்லப்பட்டது. In one place come here up, and another place come up. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும், Book of Revelation chapter 4 and verse 1, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும், and then Revelation 21:9, இந்த வார்த்தையை யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். the Lord says these words unto John. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1, Revelation 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறி வா. Come up hither. இந்த சத்தம் எக்கால சத்தம் போல் இருந்ததாம். This was as the sound of the trumpet. கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த எக்கால சத்தம், அந்த ஆரவார சத்தத்தில் ஒரு பகுதி இதுதான், இங்கே ஏறி வாருங்கள். அதாவது அது கர்த்தருடைய வருகையிலே அது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த இடத்திலே யோவான் அப்போஸ்தலனுக்கு பத்மு தீவிலே இந்த வார்த்தையை தூதன் சொல்லுகிறான், இங்கே ஏறி வா. As a part of it has been said about the coming of the Lord, that the Lord will come with the shout of the trumpet. So this is a part of the word which is said during the coming of the இந்த Lord. உலகத்தில் இருக்கும்போதே இந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். While in this world itself we have to hear this voice. இங்கே ஏறி வா. Come up hither. உடனே நடந்தது என்ன? And soon what happened? அதற்கு கீழே நாம் பார்க்கிறோம், உடனே நான் ஆவிக்குள்ளானேன். In the verses below we see, and immediately I was in the spirit. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நாம் ஏறி போகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் பரிசுத்த ஆவியிலே. Every time we come to the presence of God and wait in the presence of God, God gives us an experience of coming up hither. எனக்கு தெரியாது, இன்றைக்கு சாயங்காலம் இந்த பைபிள் ஸ்டடி வந்த பிறகு ஏறி போனவங்க எத்தனை பேர்? Today evening, how many of you came up after coming to the Bible study? இது நான் அந்த பூமியில் இருக்கும்போதே ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் இங்கே ஏறி வா, கர்த்தருடைய சத்தம் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? நம்மை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வருகிறது. அப்படி ஒரு அனுபவம். While in this earth itself there is an experience, every time we come to the presence of God, God tells us come up hither and we go in the spirit. இது பெயர் கிறிஸ்தவங்களுக்கு சொன்னால் தெரியாது. Nominal Christians cannot understand this. ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களுக்கு அது சொன்னாலும் தெரியாது. Those ones not spiritual cannot understand. நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்தாலும் நீங்கள் உடனே ஆவிக்குள்ளாகி நீங்கள் ஏறி போகிற ஒரு அனுபவம், பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். ஆவியிலே, சரீரம் இங்கே தான் இருக்கும், நம்ம ஆவியிலே அப்படி ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். Every time we come to the presence of God in the spirit, we have to have an experience of being in the spirit and going up. இந்த அனுபவம் உங்களுடைய ஜீவிதத்திலே இல்லாமல் போனால் நீங்கள் அதற்காக மனஸ்தாபப்படுங்கள். ஆண்டவரே இப்படி இல்லையே, நான் கர்த்தர் வருகையிலே எப்படி காணப்பட முடியும்? நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள். If this experience is not there in our life, then we have to repent, saying, how can I then be caught up at the coming of the Lord? இங்கே ஏறி வா என்று சொன்ன உடனே, soon as it was said come up hither. இப்ப அன்றைக்கு தூதன் நின்று இங்கே ஏறி வா என்று சொல்வது போல இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்து நின்று இங்கே ஏறி வா என்று சொல்ல மாட்டான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறதான வார்த்தையின் அர்த்தங்கள் தான். As on the other day, the angel of the Lord will not come into our midst and call us come up hither, but every counsel of God given us is meant to say come up hither. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். And immediately I was in the spirit. யோவான் அப்போஸ்தலனுடைய ஒரு விசேஷமான அனுபவம் உடனே ஆவிக்குள்ளாவது. ஆவிக்குள்ளாவதற்கு அவனுக்கு தாமதம் இல்லை. அதற்காக ஒரு கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கொஞ்சம் சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆவிக்குள்ளாகிறதான ஒரு அனுபவமும் ஒரு பழக்கமும்
அவனுடைய ஜீவியத்திலே அவன் காத்து கொண்டிருந்தான். One of the unique experience in the life of John was that he had an habit and an experience of going or becoming in the spirit immediately and not a time delay, little time delay. பொதுவாக தேவனுடைய ஜனங்கள் பெந்தேகோஸ்து ஜனங்களுடைய அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் எப்படி என்றால் கொஞ்ச நேரம் இந்த காத்திருந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனங்கள்லாம் கேட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 ஒரு கோரஸ் எல்லாம் பாடி கொஞ்சம் கை தட்டி இல்லாவிட்டால் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைத்து இல்லாவிட்டால் ஒரு விசேஷமான காத்திருப்பு அப்போ ஆவிக்குள்ளாவாங்க. அதல்ல, எங்கேயும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு எங்கேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த சத்தம் கேட்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உடனே நாம் ஆவிக்குள் ஆகிறதான ஒரு ஆயத்தம் நம்முடைய இருதயத்துக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். It's not that we wait for some time and wait for a revival or a tarrying meeting to get in the spirit, but we need to always have a preparation of getting into the spirit soon as we hear the voice. உடனே நான் ஆவிக்குள்ளானேன், உடனே ஆவிக்குள்ளானேன், உடனே ஆவிக்குள்ளானேன். And immediately I was in the இதை spirit. நம்முடைய பழக்கமாக்கிக் கொள்வோம். Make this our habit. இப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்கிறோம். உடனே நாம் ஆவிக்குள்ள ஒரு நெருப்பு நமக்குள்ள உடனே பற்றி பிடிக்கிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். We come to the presence of God and hear the word of God, but let us have an experience of getting into the spirit immediately. பெட்ரோல்ல நெருப்பு பிடிக்கிறது மாதிரி as petrol catches fire. அப்படிதான் சில ஆட்களுடைய ஆவியில் நிரம்புறார். That is how some get நான் filled in the சொல்கிறேன், spirit. அபிஷேகம் பெற்றதிலிருந்து அந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொண்டே இருந்தால் எந்த நேரத்தில் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நெருப்பு குச்சி கொளுத்துறது போல. அல்லாவிட்டா அந்த கன் வச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்களே, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த கன்ல நெருப்பு அடிக்கிறது மாதிரி அது அப்படியே உடனே ஆவிக்குள்ளாக வேண்டும். From the time we receive the anointing, every time we should keep the anointing so that a little word of God is enough that it burns it up. இது கடைசி காலம், அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. These are the last days and let us practice it. பயங்கரமான வியாதிகள்லாம் இப்ப புதிய வியாதிகள்லாம் வருகிறதா கேள்விப்பட்டேன். New terrible diseases are coming up, I heard of it. இப்போ ஒரு புதிய வியாதி வந்திருக்கிறதா? A new kind of disease is come. அது ஒரு காய்ச்சல் மாதிரி அடிக்குமா? A kind of fever. ஆனா உள்ள என்னமோ அந்த இரத்தத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்கும். 2 நாள் 3 நாள்ல செத்து போறாங்க. But something happens in the blood and people end their life within 2-3 days. புதிய வியாதிகள்லாம் வருகிறது. Two new diseases coming up. எப்படி ஜெயிக்க முடியும்? How can we overcome it? நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தால் தான் ஜெயிக்க முடியும். Yes, only by the anointing within us it's possible. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். And immediately I was in the spirit. உடனே நாம் ஆவிக்குள்ளாக முடியாவிட்டால் காரணம் நமக்குள்ள ஏதோ தடை இருக்கிறதுன்னு அர்த்தம். If you are unable to get filled in the spirit immediately, it means some hindrance is there in our life. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசேஷமான பொக்கிஷம். Anointing God has given us is a peculiar treasure. ஒருவேளை உங்களுக்கு பழக்கமானவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. Maybe people with you, familiar with you, may not have this experience. இப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே. But God has given us this anointing. இங்கே ஏறி வா. Come up here. அப்ப இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? What does this anointing do? நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நாம் உன்னதத்துக்கு ஏறி போகும்படி செய்கிறது. Though we are on this earth, it helps us come up to the heavenly places. இந்த நாட்களிலே நம்முடைய அனுபவங்கள். These are the experience in these days. அது ஒரு பத்மு தீவின் அனுபவம். An experience of Isle of Patmos. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அது பத்மு தீவிலே நடந்தது. John the apostle, it happened in Isle of Patmos. இது நமக்கு எங்க இருக்கிறோமோ அங்கே. For us, wherever we are, it takes place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஏறி வா. Come up hither. எதற்காக ஏறி வர சொல்லுகிறார்? For what is he asked to come up? இனி சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு அறிவிக்கிறேன். And I will show you the things to come. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது while on this earth, இனி சம்பவிக்க வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். the Lord shows those things which must be hereafter. அதற்கு தான் இந்த அபிஷேகம். For which this anointing can ஆவியிலே enjoy. நாம் ஏறி போனால்தான் இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை நாம் அறியவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். We can know and understand the things which must be hereafter only if we go up in the spirit. எத்தனையோ பேருக்கு இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் தெரியாது. Many people are ignorant of the things to happen. ஆனால் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களுக்கு ஆவியினாலே தேவன் அவைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். But for the anointed people of God, God is revealing unto them by his spirit. இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை உனக்கு நான் தெரிவிக்கிறேன். And I will show thee the things which must be hereafter. இங்கே ஏறி வா. Come up hither. அப்ப அந்த இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த பூமியிலே இருந்து பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து பூமிக்குரிய காரியங்களே செய்து கொண்டிருந்தால் அதை நாம் அறிய முடியாது. நாம் ஆவியிலே ஏறி போகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை இந்த நாட்களிலே. Because we just live in the world, keep doing the things of the world and mindful of the things of the world, we cannot know the things to happen. We need to be in the spirit. எத்தனையோ பேர் ஏமாந்து போகிறார்கள். எப்படி என்றால்
அப்படியே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆராதனைக்கு வந்து அப்படியே நாம் போகிறதுனால ஜீவிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. Many people get deceived saying just because we attend Sunday service and go from the church these things will be revealed, but that's not கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறார். God has given us an anointing. அந்த அபிஷேகம் நம்ம ஏறி போக செய்கிறது. Anointing makes us go up. அப்ப ஏறி போகணும்னா நமக்கு என்ன தேவை? What do we need to go up? ஏறி போகிற ஒரு மனுஷன் இந்த பூமியில ஒன்றையும் பற்றி நினைக்க மாட்டான். A man who goes up will not be mindful of the things on the earth. நாம் ஆவியில் ஆகும்போது நம்முடைய கருத்து பிரயோஜனம் இல்லாமல் மாறுகிறது. Therefore when we are in the spirit, நாம் ஆவியில் ஆகும்போது நம்முடைய கருத்து பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. our thought becomes of no use. நாம் அதையெல்லாம் சிந்தித்து என்னென்னோ காரியங்களை சிந்திக்க மாட்டோம். ஆவியில் ஆனால் இந்த கருத்துகள், இங்கே உள்ள எண்ணங்கள், இந்த பாரங்கள், இந்த கவலைகள், அந்த அதெல்லாம் நமக்கு இருக்காது. When we are in the spirit we will have no burden, no thought of anything else on this earth. அதான் ஏறி போகிற அனுபவம். That is an experience of going up. அது அபிஷேகத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. Possible by the anointing alone. Children of God, do not be deceived. நீங்கள் ஒருவேளை இந்த சபையிலே பழைய ஆட்களாக இருக்கலாம். Maybe you are old people of this church. ஆனால் ஏறி போகிற அனுபவம் உள்ள ஒரு ஆள் ஒரு புதிய ஆளாய் காணப்படலாம். But a person who has the experience of going up is a new person. அவர்கள்தான் கர்த்தருடைய சமூகத்திலே வருகையிலே காணப்பட முடியும். And only such ones will be caught up at the coming of the Lord. நீ ஒரு பழைய ஆள். You are an old person. ஆனால் உனக்கு ஏறி போகிற அனுபவம் இல்லை. But you have no experience of going up. உனக்கு பூமிக்குரிய கவலைகள். You have mindful of the things of the பூமிக்குரிய earth. சிந்தை. Earthly mind. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி நடப்போம், எப்படி செய்வோம், இதெல்லாம் உனக்கு கவலை. You are mindful of what shall we drink, eat and do and clothe. எத்தனையோ பேரை சாத்தான் வஞ்சிக்கிறான். Satan deceives many people. சபையில பழைய விசுவாசிகளை கூட பிசாசு வஞ்சிக்கிறான். Satan deceives old believers of this church. ஏறி போங்கள். Go up. அடுத்ததாக Nextly, அதே யோவானுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா. to the same John God says, come up, come hither. இங்கே வா என்று சொல்லுகிறார். அது விட மூல பாஷையில இங்கே ஏறி வா தான். He says come hither. In original tongue it is come up hither. 21:9. 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. இங்கே ஏறிவான்னு சொல்லி எதற்காக ஏறி போக சொல்றார்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். He is asked to come up and I will show thee the bride, the lamb's wife. இந்த யோவான் கூட தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி. Even this John is the bride of the lamb. அவர் இந்த பூமியில இருக்கிறார் சரீரத்திலே. He is in this body on earth. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று அவரை மேலே ஏறி வர சொல்கிறார். But the Lord is asking him to come up and I will show thee the bride, the lamb's wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது அவருடைய மணவாட்டி என்று நாம் கடந்த வகுப்புகளிலே படித்தோம். In the previous classes we learned as to how it is his bride who should be caught up at the rapture of the church. யோவான் அப்போஸ்தலனுக்கு இந்த மணவாட்டியை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறார். And to John the apostle he says, come up and I will show thee the bride, the lamb's wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்ப நாம் ஆவிக்குள்ளாகி ஏறி போகும்போது, Therefore when we are in the spirit and go up, இந்த நாட்களிலே இப்பொழுதே இந்த நாட்களிலே பூமியில் இருக்கும்போதே ஆவிக்குள்ளாகி நாம் ஏறி போகும்போது, right in these days when we are on earth, if we go up, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நாம் காணலாம். we will be able to see the bride who is the lamb's wife. அதாவது மணவாட்டி எப்படி இருப்பாள் என்கிறதை நாம் பார்க்கலாம். Yes, we can see how the bride is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் எதை காண்பிக்கிறார்? Telling him that I will show you the bride, the lamb's wife. What does God show him? எதை காண்பிக்கிறார்? What does he show him? அது கீழே நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். In the following verses we read, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை காண்பிக்கிறார். New Jerusalem, the holy city descending from God, he sees. அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. It was as a bride adorned for a husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த புதிய எருசலேம் நகரம் தான் அந்த மணவாட்டி. Yes, that city of New Jerusalem is the bride. அந்த நகரம் இறங்கி வருகிறதை பார்த்தால் அது ஒரு பிரைட் மாதிரி தெரிகிறது. ஒரு மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல் தெரிகிறது. That city descending appears to be like a bride adorned for her husband. சமீபத்திலே நரகம் என்று ஒரு புக் ஒரு ஆள் எழுதினார். Recently a man wrote a book on hell. நீங்கள் படித்திருப்பீர்களோ தெரியாது. Don't know whether you would have read it. அவர் எழுதி இருக்கிறார். நீங்க பாருங்கள், அந்த நரகத்தை தேவன் அவருக்கு காண்பித்தாராம். God showed him the hell, it seems. காண்பித்தால் அது எப்படி இருந்ததாம்? ஒரு
அருவருப்பான ஸ்திரியை போல் காணப்பட்டதா. It was like an abominable woman. எனக்கு அது எப்படி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. I could not understand when I read it. நரகம் ஒரு அருவருப்பான ஸ்திரியை போல் இருந்தது என்று சொல்கிறாரே. How can the hell appear to be like an abominable woman? அப்பதான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. It is then I remember this. புதிய எருசலேம் நகரம் இறங்கி வருகிறது. New Jerusalem city is descending. அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. As a bride adorned for her husband. புதிய எருசலேமானது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையானால் நரகம் எப்படிப்பட்டதான ஸ்திரியை போல, அதுவும் ஒரு ஸ்திரியை போல, ஒரு அருவருப்பான ஸ்திரியை போல் காணப்பட்டது. If it is true that city of Jerusalem descends as a bride adorned for her husband, it is also true that hell appears to be like an abominable woman. இந்த மணவாட்டியை காண்பிக்கும்படி இங்கே ஏறி வா என்று சொல்கிறார். In order to show this bride, the Lord says, come up. நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த சபைக்கு வர்றவங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சபைக்கு வருகிறதுனால கர்த்தர் வருகை போகணும் தயவு செய்து சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. Beloved people of God who come to the church, because you come and attend the meetings, don't say that you will be caught up. உன்னை தனியே கூப்பிட்டு போய் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நீ பார்த்தாயா என்று கேட்டால் நான் பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். நீ பார்த்தாயா ஒரு நாளாவது? Have you at any time seen the bride adorned for her husband? அந்த தரிசனம் உனக்கு உண்டா? Do you have that vision? அந்த வெளிப்படுத்தல் உனக்கு உண்டா? Do you have that revelation? பக்கத்துல இருக்கிற சபைக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? Then what is the difference between the church nearby and உங்களை us? எந்த விதத்துல நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு நான் எந்த விதத்துல சொல்ல முடியும்? In what way can we point out to them saying you cannot go to heaven? நீங்க போக மாட்டீங்க, நாங்க தான் போவோம்னு எப்படி சொல்ல முடியும்? How can we say we will go to heaven and not you? உன்னை தனியே கூப்பிட்டு கேட்டால் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நீ பார்த்தாயா? யோவான் அப்போஸ்தலன் பார்த்த இதே மணவாட்டியை நீ பார்த்தாயா என்றால் நீ பார்த்திருக்க வேண்டும், நீ பார்த்திருக்க வேண்டும். அந்த தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும், அந்த வெளிப்படுத்தல் உனக்கு இருக்க வேண்டும். If you are called aside and asked, have you seen the bride adorned for her husband, then you should have seen that vision, that revelation. அவர் பார்த்ததனால தான் அவர் எழுதி வைத்தார். It is because he had seen it he writes it. இன்னைக்கு அதை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிறார். That same Spirit of God reveals it to us today. நான் தான் மணவாட்டி ஆக போகிறேன். I am going to become the bride. அந்த மணவாட்டி எப்படி இருப்பாள் என்பதை தேவன் அப்படி தரிசனத்தில் காண்பித்து கொடுக்கிறார். But then in the vision God shows him how the bride looks like. அது ஒரு பரிசுத்த நகரமாய் இறங்கி வந்தது. As a holy city it descends. அதற்கு நீளம் இருந்தது, It had the length, அதற்கு அகலம் இருந்தது, the breadth, அதற்கு உயரம் இருந்தது. the height. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்கு மதில்கள் இருந்தன. It had walls. எத்தனையோ காரியங்கள் அந்த மணவாட்டியுடைய அனுபவங்களை காண்பித்து கொடுக்கிறார். And all the experiences of the bride is seen there. அதனால நான் சொல்கிறேன், இந்த சபையில இருக்கிறோம் என்றோ, இந்த சபையில நாம் பழைய ஆட்கள் என்றோ சொல்லி நாம் கர்த்தருடைய வருகையிலே போவோம் என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். Therefore அது நடக்காத காரியம். At any time please don't say I will be caught up at the coming of the Lord because I am an old believer of this church. யோவான் அப்போஸ்தலனுக்கு மணவாட்டியை காண்பித்த தேவன், God who showed the bride to John the apostle, மணவாட்டி ஆக வேண்டிய நமக்கு மணவாட்டியை காண்பிக்கிறார். To us who are going to become the bride, God shows the bride to us. புரிஞ்சுதா? மணவாட்டி ஆக வேண்டிய நமக்கு மணவாட்டியை காண்பிக்கிறார். To us who are to become the bride, God shows the bride. அதனால இந்த சபையில் உள்ளதான ஒவ்வொருவரும் அந்த வெளிப்படுத்தலும் தரிசனமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். Therefore everyone in this church should have that vision and revelation. யோவான் அப்போஸ்தலனை போல பத்மோதீவில் இருந்தாலும் கூட அபிஷேகத்திலே ஆவிக்குள்ளே காணப்பட வேண்டும். Like John the apostle, even though we are in Isle of Patmos, we should be in the spirit. பத்மோதீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படேன், பத்மோதீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படேன், வானம் தீரந்தே சுநாதர் ஜோதியாய் என்னை பரதேசில் ஆவிக்குள் எடுப்பாரே, என்னை பரதேசில் ஆவிக்குள் எடுப்பாரே. பரதேசில எப்படி போயிட்டு வரீங்க? நீங்க ஆராதனைக்கு வந்தா கண்ணை மூடுறது இல்லை, எப்படி பரதேசி எங்க போயிட்டு வருவீங்க? How can you go to the paradise when you can't close your eyes? ஆராதனைக்கு வந்தா நீ முழங்கால் போடுறது இல்லை, எப்படி பரதேசிக்கு போயிட்டு வருவ? When you can't be on your knees, how can you go to the paradise? லூக்கா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் கட்டாரகர்ல. Pastor Luke preached in Kottarakara. நான் முதல்ல இந்த சபைக்கு வரும் முன்னாலே முழங்கால்ல நின்று தான் நான் ஜெபித்த பழக்கம். Before coming to this church, I had the habit of being on knees and praying. நான் உட்கார்ந்து ஜெபிக்க பழச்சதே பெந்தேகோஸ்தே சபையில வந்துதான் தான் சொன்னார். But only after coming to the Pentecostal church, I learned to sit and pray. இந்த கோயில் பூனைகள் இருக்கு இல்லையா, கோயில் பூனைகள் சாமியுடைய தலையில ஏறி உட்கார்ற ஆட்கள், தெய்வ பயம் குறைந்ததான ஆட்கள். Pentecostal people have less fear of God. ஆவிக்குள் ஆகிறது இரண்டாவது. நீ முதல்ல கண்ணு மூடுறியா?
Being in the spirit is secondary, but are you able to close your eyes? எத்தனையோ தேவனுடைய ஜனங்க, நான் இருதயத்துல துக்கத்தோட பேசுறேன், தேவ சமூகத்துல பதறி பேசல, தேவ சமூகத்துல துக்கத்தோட இப்படி இருந்தா நான் என்ன சொல்றேன், இப்படி இருந்தால் கர்த்தர் வருகைக்கு போக முடியாதே, அதுதானே நான் சொல்றது. If we are like this, we cannot be caught up at the coming of the Lord. நான் ஆவிக்குள் ஆகும்போது மணவாட்டியை தரிசிக்கிறேன். When I was in the spirit, I saw the bride. அவன் ஆவிக்குள் ஆனபோது கர்த்தர் அவனை என்ன செய்ய, இங்கே ஏறி வா, ஏறி போக முடியலையே, என்னமோ இழுக்குதே, அந்த வீட்டில் இருக்கிற காரியங்கள்லாம் இழுக்குதே, எங்க ஏறி போறது. ஒரு சகோதரன் தரிசனம் பார்த்தார் கர்த்தருடைய வருகையில போறதை பற்றி. எல்லாரும் கர்த்தருடைய வருகையில ஏறி போறாங்களாம், இவரும் பறந்து போறாராம். இவர் பறந்து போகும்போது பாதி வழியில போகும்போது கொண்டு கீழே இழுக்குதான். என்னன்னு பார்த்தா காலில் அவருடைய வீட்டில் இருந்த டிவி அந்த காலில் கட்டி போட்டிருக்கான். அது இப்படி இழுக்கிறதான். இப்படி எத்தனை காரியங்கள் உன்னை கீழே இழுக்கிறது. Many things are dragging you behind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் முகஸ்துதி செய்தால் நீங்கள் என்னை நல்லவர்கள் என்று சொல்வீர்கள், ஆனால் அன்போடு கூட கடிந்து கொள்ளுதல் செய்கிறேன். If I appreciate you say it is love, but I want to condemn you or reprove you with love. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், ஏறி வா, உன்னால ஏறி போக முடியுமா? Today the Lord says to you, come up, and will you be able to do it? எப்பொழுதெல்லாம் அவர் ஏறி வா என்று சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் ஏறி போயிட்டு வரணும். All the time he says come up, you will have to do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us such an anointing these days. அவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியை காண்பித்தார். He showed him the bride, the lamb's wife. அந்த பிரைடை காண்பித்தார். He showed him the bride. வரப்போகிற காரியங்கள், சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். He showed him, revealed him all the things which must be hereafter. அதற்கு நாம் ஏறி போக வேண்டும். For this we have to go up. அடுத்ததாக இரண்டாவது. Nextly, இரண்டாவது ஒரு இடத்துல இங்கே ஏறி வாருங்கள். in another place it is said, come up, come ye up hither. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, Revelation chapter 11 and verse 12, இங்கே ஏறி வாருங்கள். come up hither. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இது யார்? Who are these? யாருக்கு சொல்லப்பட்டது? To whom was it said? இதன் ரெண்டு சாட்சிகளாகிய ஏனோக்கும் எலியாவும். About the two testimonies, two witnesses, Enoch and Elijah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் வானத்துக்கு ஏறி போனார்கள், சரீரத்திலே ஏறி போனார்கள். These two witnesses went up to heaven in their body. அப்படியே ஏறி போனார்கள். They just went up. யோவான் அப்போஸ்தலன் ஏறி வான்னு சொன்னனே சரீரம் அங்க பத்மதீவிலே இருந்தது, ஆவியிலே அவன் போனான். John the apostle went up in the spirit and not in his body. ஆனால் இங்கே ஏறி வாருங்கள் என்று சொன்னனே இவர்கள் அப்படியே உயிர் தெழும்பி ஏறி போகிறாங்க. While here these people, when they are said come up, they are resurrected to be caught up. ஏனோக்கும் எலியாவும். Enoch and Elijah. ரெண்டு சாட்சிகள். Two witnesses. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு, this after the coming of the Lord Jesus, அந்த உபத்திரவ காலத்தின் முடிவிலே நடக்கிற காரியம், happens at the end of the tribulation period. அவர்கள் ஊழியத்தை செய்து முடித்த பிறகு, soon after their ministry is over, ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். Enoch and Elijah were translated not seeing death. அவர்களுக்கு இன்னும் ஒரு 3.5 வருஷத்து ஊழியம் இருக்கிறது. But they have 3.5 years ministry more. மகாபத்திர காலத்தில் இவர்களுக்கு ஊழியம். And their ministry during the great tribulation period. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், I tell you, servants of God, ஏனோக்கும் எலியாவுடைய ஊழியம் மகாபத்திர காலத்தில், the ministry of Enoch and Elijah were during the great tribulation period, கிருபையின் காலத்தில் அல்ல. not in the grace period. அருமையான ஊழியக்காரர்களே, கிருபையின் காலத்திலேயே உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுல தடுமாறுகிறீர்களே. Beloved servants of God, you stumble while you minister in the grace period itself. கிருபையின் காலத்திலேயே இந்த ஊழியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதே. This ministry seems difficult for you in this grace period itself. அப்படி என்றால் மகாபத்திர காலத்திலே நாம் ஊழியம் செய்ய முடியுமா? Then can we do the ministry during the great tribulation? இந்த ஏனோக்கும் எலியாவும் அவருடைய ஊழியம் 3.5 வருஷம் மகாபத்திர காலத்திலே. The ministry of Enoch and Elijah 3.5 years during the great tribulation. அவர்களே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things were said about him. ஒன்று, அவர்கள் சாட்சிகள். 1, they were witnesses. அதுபோல நாம் எந்த பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், so is it if we have to serve God in any terrible situation. முதலாவது நாமே ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். First of all, we have to be witnesses or testimonies for God. அந்த வசனத்தை படிங்கம்மா, அது மேல இருக்கிறது. 3ஆம் வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும். 2 சாட்சிகள். முதலாவது சாட்சிகள் என்று சொல்லுகிறேன். 2 witnesses. I want to say about witness now. முதலாவது சாட்சிகள். Witnesses. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் சாட்சிகள். They are testimonies or witnesses. நான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யார் தெரியுமா? நீ யார்? நீ கர்த்தருடைய சாட்சி. Beloved children of God, you are God's witness. நீ விட்னஸ், நீ ஒரு விட்னஸ். You are God's witness.
இந்த கோர்ட்ல எல்லாம் விட்னஸ் போறாங்களே, As you see people witnessing in the court, அதுபோல நீ ஆண்டவருக்கு ஒரு விட்னஸ். so is it you are God's witness. எந்த இடத்திலேயும், In which place எந்த ever, சமயத்திலும் at any time, நீ ஒரு சாட்சியாக காணப்பட வேண்டும். you should be a witness for God. அது உனக்கே உன்னுடைய இருதயமே சொல்லட்டும். Your heart itself may testify. சாட்சியாக காணப்பட வேண்டும். You must be a witness. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். And the Holy Ghost shall come upon you, and ye shall be strengthened, and ye shall be witnesses unto me all over the world. எனக்கு இரத்த சாட்சிகளா இருப்பீர்கள். That is, ye shall be martyrs. நான் சொல்லுகிறேன், 2011 வருஷம் முழுவதும் இங்க வந்து ஒரு சாட்சி கூட சொல்லாத விசுவாசிகள் உண்டு. ஒரு சாட்சி கூட ஒரு நாள், ஒரு மாதமுடிய கூட்டத்திலேயோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலேயோ எழும்பி ஒரு சாட்சி இங்க வந்து சொல்ற சாட்சியை சொல்றேன், ஜீவியத்துல சாட்சி விடுங்க. ராபோஜனம் எடுக்கிறதான ஆட்களை பற்றி சொல்கிறேன். ராபோஜனம் எடுக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் சபையில எழும்பி ஒரு சாட்சி, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நான் செய்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால் என்று சொல்லக்கூடிய ஆட்களே இல்லையே. 2011 வருஷத்துல ஒரு சாட்சி கூட சொல்லாதவர்கள் உண்டு. சபையில எழும்பி ஒரு சாட்சி சொல்றது, சாட்சியா இருக்கிறது இரண்டாவது காரியம். Having a life of witness is secondary, but they don't testify in the church at all. இவர்கள் சாட்சிகள். But these are two witnesses. நீங்களும் நானும் சாட்சிகள், இயேசுவுக்கு சாட்சிகள். You and me are witnesses for Jesus. இயேசுவுடைய சாட்சிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சபையில எழும்பி சாட்சி சொல்கிறது மட்டுமல்ல, ஜீவியத்தினுடைய சாட்சி. Not only witnessing in the church, even a testimony in life. சுபாவத்தில் சாட்சி, testimony in character, பாடுகளுக்கு சாட்சி, testimony in sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பகுதிக்கு நாம் சாட்சியாய் வைத்திருக்கிறார். Therefore God has kept us as witnesses for every aspect of Jesus. சாட்சிகள் மட்டும் இல்ல, அடுத்தது வந்து ரெண்டு சாட்சிகள். Nextly it is said two witnesses. இந்த ரெண்டு என்று சொல்லுகிறது அவர்கள் ரெண்டு பேருடைய ஒரு மனம். Two shows agreement or oneness between both of them. அந்த ரெண்டு பேரும் ஒரு மனதோடு ஒரே ஆவியோடு கிரியை செய்கிறார்கள். They both worked with one spirit, with oneness in them. பூமியிலே நீங்கள் எந்த விஷயத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். For whatever you are agreed on this earth, that will be from your Father which is in heaven. அனனியாவும் சப்பீராலும் நல்ல சாட்சிகளா இருந்தாங்க. அந்த அனனியாவுக்கு ஜாடிக்கு ஏற்ற ஒரு மூடி யாரு? கர்த்தர் வந்து நல்ல துணைய அந்த அனனியாவுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல எங்க இருந்தோ செப்பரேட் பண்ணி, ஜாதிகளிலிருந்து வம்சத்திலிருந்து செப்பரேட் பண்ணி ஒரு மூடிய அந்த அனனியாவுக்கு கொடுத்தார். இந்த ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்தாங்க. Both Ananias and Sapphira, they died in the same day because they அதே போல இருக்க கூடாது. We should not be like that. ஆகானுக்கு ஒரு மனைவி, அதே போல சரி ரெண்டு பேரும் ஒரே நாள் செத்தாங்க. It was like that Aaron and his wife, they died in the same day. அப்படி அல்ல. Not like that. நாம் சத்தியத்துக்கு சாட்சிகள். We are the witnesses for truth. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். Both of us should be agreed together. தீமையான காரியங்களில் அல்ல. Not for the evil, நல்ல காரியங்களில். but for the good thing. சத்தியத்துக்கு. For the truths. புருஷன் தவறு செய்யும்போது, when the husband commits a mistake, மனைவி கடிந்து கொள்ள வேண்டும். wife should rebuke him. கர்த்தருடைய நாமத்திலே. In the name of God. மனைவி தவறு செய்யும்போது, when the wife commits sin, புருஷன் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லணும், நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்லணும். husband should correct her in the name of God. அப்பதான் அந்த குடும்பத்திலே கர்த்தர் வருவார். It is then the Lord will appear in that family. மனைவி தவறு செய்யும்போது, when the wife commits mistake, புருஷன் கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தருடைய அன்பிலே, கர்த்தருடைய கிருபையிலே நீ செய்யறது சரியில்லை, கர்த்தர் தண்டிப்பார்னு சொல்லணும். Husband should correct her and say you are not right and God will punish you in the love and in the name of God. மனைவி தவறு செய்யும்போது, while when the wife commits mistake, அப்படி சொல்லணும். புருஷன் தவறு செய்யும்போது மனைவி சொல்லணும். and when the husband does it, then wife should correct him. அந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகள் போல, என் பிள்ளைகளே செய்யாதிருங்கள், என் பிள்ளைகளே ஒரு கிஸ் கூட கொடுத்துருவான், என் பிள்ளைகளே செய்யாதிருங்கள். கடைசியில் என்ன நடந்தது? பிள்ளைகளும் மரித்தார்கள், ஏலியும் மரித்தான். Because Eli winked at his sons. கர்த்தருடைய நாமத்திலே ஒருமனமாய் காணப்பட வேண்டும். We have to be one in the name of God. நல்ல காரியத்திற்கு, for good things, சத்தியத்திற்கு, for the truth, தேவ சித்தத்திற்கு, for the will of God. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை ஒருமனமா இருக்க கூடாது. In things contrary to the will of God, never be one. இந்த ரெண்டு சாட்சிகள் என்று சொல்றது, ரெண்டு என்கிற வார்த்தை அதுதான் காண்பிக்கிறது. Two shows that. இந்த ஏனோக்கும் எலியாவும் பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான். நான் நினைக்கிறேன் இந்த 3 வருஷத்துல இந்த ரெண்டு பேரும் ஒரு நாளாவது சண்டை போட்டிருப்பாங்களா? ஏனோக்கும் எலியாவும் இந்த ரெண்டு பேரும் மனுஷர்கள் தானே. 3 வருஷம் ஒரு நாளாகலும் சண்டை போட்டிருப்பாங்களா? ஒரு நாளாவது சண்டை போட்டிருப்பாங்களா?
ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அபிப்பிராய வித்தியாசங்கள் வந்திருக்குமா? ஒரு ஆள் மேல ஒரு ஆளு கசப்பு வந்திருக்குமா? ஒரு நாளும் வந்ததில்லை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நாம் ரெண்டு விசுவாசிகள் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பேர் ஒரு அபிப்பிராய வித்தியாசம் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல், ஒரு மனமா ஜெபத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் சத்தியத்திலும் எல்லாம் ஒரு மனமாக 3 வருஷம் நீங்கள் இருக்க முடியுமா? Will two of you believers be able to remain together 3.5 years without any quarrel? ஃபெய்த்தமில் இருக்க முடியுமா? Will you remain in the faith? இருக்க வேண்டும். இருந்தா தான் நாம் ஏறி போக முடியும். Only if we can be with oneness we can go up. ரெண்டு சாட்சிகள். Two witnesses. அடுத்தது அவர்களை பற்றி மூணாவது ஒரு காரியம் சொல்கிறேன். Third thing said about them. அவர்கள் ரெட்டுடுத்தி இருந்தார்கள். They were clothed with sackcloth. அவர்களுடைய வஸ்திரம் என்னது? ரெட்டு. Sackcloth was their garment. ரெட்டுனா என்ன? Sackcloth means? சாக்லாத்னா அது சாக்கு தானே. அது என்ன கலர்ல இருக்குமோ எனக்கு தெரியல. இந்த நாட்கள்ல அது என்ன கலர்? அது ஒரு பகட்டான வஸ்திரம் அல்ல, துக்கத்தின் வஸ்திரம். It's a garment of sorrow. அவர்களுடைய வஸ்திரமே அதுதான். And their garment is the same. அவர்கள் ரெட்டுடுத்தினவர்களாய் 3 வருஷம் ரெட்டுடுத்தினவர்களாய் தங்களுடைய ஊழியத்தை செய்தார்கள். Clothed in sackcloth, they did the ministry for 3.5 years. நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? How is our clothing today? நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த துக்கத்தின் வஸ்திரம் உடுக்கிறோமா? Do we clothe with the garment of sorrow in the presence of God? நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? How is our garment today? நாம் இங்கே ஏறி வாழ்ந்தால் ஏறி போக முடியுமா? Will we be able to go up when God says come up? ரெட்டு அவர்களுடைய வஸ்திரமாக இருந்தது. Sackcloth was their garment. ரெட்டு என்று சொல்லுகிறது நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவதை காண்பிக்கிறது. Sackcloth shows our humility or humbling ourselves in the presence of God. இந்த நாட்களில் நாம் நம்முடைய ரெட்டை உடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை கர்த்தர். The Lord has not said that we have to be clothed in sackcloth அது these days. எழுத்தின்படியே ஒரு வஸ்திரத்தை நீ அப்படி உடு என்று சொல்லவில்லை. Lord did not say we have to literally dress like that. ஆனால் ரெட்டு என்று சொல்லுகிறது நம்முடைய தேவ சமூகத்திலே நம்முடைய தாழ்மையும் புலம்பலையும் காண்பிக்கிறது. But sackcloth shows our humility and lamentation in the presence of God. அவர்கள் உபவாசிக்கும்போது தேவ சமூகத்திலே தாழ்த்துவதற்காக அப்படி ரெட்டு உடுத்துவது வழக்கம். When they fasted, they had the habit of being clothed in sackcloth for இந்த their humility. 3 வருடமும் இந்த 3 ஆண்டுகளும் இந்த ரெண்டு சாட்சிகளுக்கும் இதுவே வஸ்திரமாக இருந்தது. This was the garment of these two witnesses all these 3.5 years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் நமக்கு இந்த நாட்களில் ஒரு மிகுந்த தாழ்மையை கர்த்தர் தர வேண்டும். Wherefore in these days God should give us an extreme humility. அந்த உபவாச நாட்களிலே ரெட்டுடுத்தும் போது எப்படி காணப்படுகிறோமோ அதுபோல இந்த 3 வருஷம் வாழ்நாள் எல்லாம் Not only this, all the days of our life we have to be found as in the days of fasting. அப்படி இருந்தால்தான் Only if we are like that, இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லும்போது ஏறி போக முடியும். we will be able to go up when the Lord says come up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் தங்கள் ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருந்தபோது When they did their ministry with zeal, அந்திகிறிஸ்து வந்து அவர்களை கொண்டு போட்டான். the Antichrist will come to slay them. அவர்களுடைய ஊழியம் முடிந்தது. And their ministry is over. ஊழியம் முடியும் வரைக்கும் அவர்களை கொல்ல முடியவில்லை. And they could not kill them until the ministry was over. அவர்களுடைய ஊழியம் முடிந்தபோது அவர்களை கொண்டு போட்டார்கள். Their ministry was ended and then they were killed. அவர்களுடைய சரீரம் மகாநகரத்து வீதியிலே தெருவிலே 3.5 நாட்கள் இருந்தது இல்லையா? And their body was found for 9ஆம் வசனம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடலை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். 3.5 நாட்கள் உலகத்து எல்லா இடத்திலும் இருக்கிற ஆட்கள் பார்ப்பாங்க. மதுரையில் இருக்கிற ஆட்கள் கூட பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு தான் டிவி கண்டுபிடிச்சது. சுவிசேஷம் சொல்றதுக்காக அல்ல டிவி. TV is not. இந்த ரெண்டு சாட்சிகளும் செத்து கிடக்குறாங்களே இவர்களை உலகம் எல்லாம் பார்க்கும். அதற்காக தான் டிவி கண்டுபிடிச்சது. For the whole world. சுவிசேஷம் டிவி மூலமாக பரம்பரணும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. For the whole world to look at this witness, the television has come up and not for the gospel of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 3.5 நாட்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் டிவி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. The whole people of this world will look through the television at these two bodies. முதல் காரியம் ஏனோக்கு எலியாவுடைய சரீரத்தை பார்க்கிறது கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்ட ஆட்கள் தான். கர்த்தருடைய வருகையில போகாத ஆட்கள் தான் பார்க்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த காட்சி. Only the people left behind can see the bodies. அவருடைய சரீரம் அப்படியே கிடக்கிறது. And their body lies on the street. பார்க்கிறது மட்டுமல்ல, என்ன அனுப்புவார்கள்? கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்களா? Not only that they see it, they will send greetings to one another. இப்ப பர்த்டே கிரீட்டிங்ஸ். As they send birthday greetings. இப்ப நியூ இயர் கிரீட்டிங்ஸ். New year greetings. பர்த்டே கிரீட்டிங்ஸ். Birthday greetings. மேரேஜ் டே கிரீட்டிங்ஸ். Wedding day greetings. அப்புறம் அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் கிரீட்டிங்ஸ். இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு எல்லாம் எதுக்காக? கடைசில கிரீட்டிங்ஸ் அனுப்புறதான சந்தர்ப்பம் எது? The last time of sending the greetings.
கடைசில கிரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்காக கார்டு எதுக்காக வாங்குவாங்க? Why will they get the greeting card to send at last? இந்த ஏனோக் எலியாவுடைய மரணத்தை குறித்து சந்தோஷம் எல்லாருக்கும். To send joy to all people about the death of these two. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால தான் நாம் ஒன்னும் கிரீட்டிங்ஸ் எல்லாம் ஒன்னும் அனுப்புறது இல்ல. Therefore we don't send greetings. அதெல்லாம் அதுல எல்லாத்துலயும் ஒரு உலகம் இருக்குது. And there is a world in everything like this. அந்த கிரீட்டிங்ஸ் அப்படி திறக்கும்போது happy birthday to you பாடும். இதெல்லாம் என்ன உலகம்? இதெல்லாம் நமக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன எதற்காக? For what is the people of God in need of these greetings? ஒருவேளை நீங்க எல்லாரும் என்ன இருதயத்துல வைவீங்க, நீங்க வைதாதான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் பரலோகத்துல. Even if you are grieved at me, I will get something in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் அது ஒரு ஸ்பிரிட். This sending greetings is a spirit. கடைசில அது எங்க முடியுது? ஏனோக் எலியா மரித்து போனாங்கன்னு சந்தோஷத்துல கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க. It ends up with joy in the death of Enoch and Elijah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜாக்கிரதையா இருப்போமாக. Let us be careful. எல்லாரும் கிரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பி முடிந்த பிறகு After the greeting session is over, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், there's a voice from heaven. இங்கே ஏறி வாருங்கள். Come up hither. உடனே ரெண்டு பேரும் சரீரத்தோடு அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனார்கள். Then both of them with their body ascended up to heaven. அப்ப அவர்கள் இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். So there is one owner who has all right to say to them, come up hither. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். Beloved brothers and sisters, there is an owner who has right over us to say, come up hither. அந்த வார்த்தை சொன்ன உடனே ஏனோக் எலியாவுடைய சரீரத்தில் ஒரு ஜீவ ஆவி பிரவேசித்தது. Soon as the word was said, there was a spirit of life entering into these two bodies. அப்படியே ஏறி போனார்கள். And they went up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏசாயா 26 19 20. Isaiah 26 19 and 20. மரித்து உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடைய கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் படியல, இது மூல பாஷையில என் ஜனமே இங்கே ஏறி வாருங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. According to the original translation, it is come up my people. என் ஜனமே இங்கே ஏறி வாருங்கள். Come up hither my people. அங்க என்ன செய்யுமா? அப்படி சொன்ன உடனே then what will happen? மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். The earth will bring forth the dead. கர்த்தருடைய வருகையிலே முதலாவது எழுந்திருக்கிறவர்கள் மரித்தோர். The first ones who rise up at the coming of the Lord are the dead ones. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். The saints who are dead and buried will rise up first. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. We who are alive will not be before them. கர்த்தருடைய வருகையிலே அந்த ஆர்ப்பரிப்பு கேட்கும்போது, when the sound is heard at the coming of the Lord, பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும். the earth will cast out the dead. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே உயிர்த்தெழுதலை பற்றிய தீர்க்கதரிசனம் இது. This is the prophetical utterance of resurrection in Isaiah the prophet. பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும். The earth will cast out the dead. என் ஜனமே இங்கே ஏறி வாருங்கள். Come up hither my people. இது இனி உரைக்கப்பட போகிற ஒரு சத்தம். This is a voice which is going to ring hereafter. இந்த சத்தம் இனி கேட்க போகிறது அவருடைய ரகசிய வருகையிலே. At the secret coming of the Lord, this voice is going to be heard. என் ஜனமே இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லும்போது, when it is said come up my people hither, ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. two things take place. முதலாவது, அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் கல்லறையில் இருந்து எழும்புவார்கள். First of all, buried saints will rise up from the tomb. ஆமென். எந்த எலும்பு எங்கே கிடக்கிறதோ அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் எழும்புவார்கள். Wherever their bones are, it will all get together and they will rise up. அதன் பிறகுதான் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைகிறார்கள். It is after that the transformation of the living saints. ஒரு இமைப்பொழுதிலே, in a moment, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். we all shall be transformed. இப்படிதான் இருப்போம். ஆனால் திடீரென்று ஆட்களை காணாது. We will be like this, but suddenly we will disappear. உலகத்தில் ஒரு பெரிய குழப்பமாய் மாறும். A great confusion in the world then. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. திடீரென்று ஆட்களை காணாது. Sudden disappearance of people. அதுதான் ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. That is called as rapture. திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவது. Sudden rapture. பூமி மரித்தோரை புறப்பட பண்ணுகிறது. The earth will cast out the dead. பூமியிலே ஜீவனோடு இருக்கிறவர்கள்
திடீரென்று அப்படியே காணப்படாமல் போகிறார்கள். People alive upon the earth will suddenly disappear. என் ஜனமே, My people, இங்கே ஏறி வாருங்கள். come up hither. இப்படி உரைக்கக்கூடிய ஒரு உரிமையாளர் இருக்கிறார். There is an owner who calls up like this. அவருடைய ஜனம்தான் அப்படி எழும்பி போக முடியும். And only his people can rise up. நாம் அவருடைய ஜனம். We are his people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இந்த God. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. There's no contact for us with the world. இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கும்போதே, Even as we are alive upon this world, ஏறி போகிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். let there be an experience of going up. அப்பொழுது ஒரு நாள் இந்த சத்தம் நாம் கேட்கும்போது, Then one day when we hear this voice, நாம் இந்த சரீரத்திலிருந்து ஏறி போவோம். we will be caught up from this body. காணப்படாமல் போவோம். We will be missing. ஆகையால் இந்த நாட்களிலே ஏறி வா என்று சொல்லும்போது நாம் ஏறி ஆவியிலே ஏறி போய் பழகுவோம். Therefore, while in these days itself, when we are said, go come up, let us be going up in the spirit. மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்களை தாழ்த்துங்கள். With great humility, humble yourself. நான் இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். I finish my words. கொஞ்ச நேரம் நாம் காத்திருப்போம். For some time, let us wait. இங்கே ஏறி வா. Come up hither. இங்கே ஏறி வாருங்கள். Come up hither. என் ஜனமே, இங்கே ஏறி வாருங்கள். Come up hither, my people. ஆமென். உங்களுக்கு ஒரு இளைப்பாறும் இடம் இருக்கிறது. And there is a resting place for you. கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறும் இடம் வைத்திருக்கிறார். The Lord has kept a resting place for us. நமக்காக ஒரு இளைப்பாறும் இடம் வைத்திருக்கிறார். A resting place God has reserved for us. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is our hope. அந்த சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். We should hear that voice. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்காது. The people in this world cannot hear it. ஒருவேளை நீங்க கண்ணன் ஸ்டோர்ல சாமான் வாங்கிட்டு இருக்கலாம். Maybe you are getting objects from Kannan store. இல்லாவிட்டால் அந்த மார்க்கெட்ல சனிக்கிழமை சாயங்காலத்துல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குதே, அங்க சாமான்கள் வாங்கிட்டு இருக்கலாம். Or you are getting objects from the marketing place. எவ்வளோ சாமான்கள் வாங்கிட்டு இருக்காங்க. And many people are getting objects. திடீரென்று சத்தம் கேட்கிறது. But suddenly a voice is heard. அந்த சத்தம் கேட்கும்போது, And when that voice is ringing, நீங்கள் அங்கிருந்து காணப்படாமல் போவீர்கள். you disappear from the place. அதுபோலதான் இனி நடக்க போகிறது. That is what gonna happen. அந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், If we have to have that experience, இப்பொழுதே யோவானை போல ஆவியிலே போகிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தினால. let us receive by the anointing an experience of going up in the spirit like John. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Close your eyes. கொஞ்ச நேரம் ஆவிக்குள் ஆகுங்கள். Be in the spirit for some time. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். Jesus is coming soon. சரியான ஒரு வல்லமையான அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளட்டும்.